அமைக்க, கடல் எல்லாம் ஔவையின் களம் மிதக்க, வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்க, என் தமிழ் அன்னையை வணங்கி, தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழை வளர்த்தி தமிழை உயர்த்தி தமிழுக்கென்ன தொண்டு செய்வோம் சாவதுண்டோ என்பதற்கென வாழும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் ஔவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களை இயக்கி பேச போகின்றேன் தலைப்பில் இறங்கி. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பே சுதந்திர தின விழாவை பற்றி. வந்தே மாதிரம், ஜெய்ஹிந்த் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம் மனதில் ஒரு பெருமை பிறக்கின்றது. ஏன் என்று தெரியுமா? இன்று நாம் இந்த மண்ணில் சுதந்திரமாக நிற்பதற்காக ஒரு காலத்தில் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டன. இன்று கொண்டாடப்படுவது வெறும் விழா அல்ல, நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பல ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு புனித நாள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய நாடு அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த போராட்டத்திற்கு பின்னால் பல தியாகங்களும் இருந்தன, கண்ணீர்களும் இருந்தன, போராட்டங்களும் இருந்தன, என் தேசத்தின் மீதான அளவற்ற அன்பும் இருந்தன. இன்று நம் சுதந்திர தினை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் முன்னோர்கள் நமக்கு சுதந்திரமான இந்தியாவை தந்தார்கள். நாம் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பான இந்தியாவை தர வேண்டும். மகாத்மா காந்தி அகிம்சை வழியில் போராடினார். ஏன்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நீங்கள் எனக்கு ரத்தத்தை தாருங்கள், நான் உனக்கு சுதந்திரத்தை தருகின்றேன் என்று வீர உணர்வை மக்களிடையே விதைத்தார். மகாத்மா காந்தி போன்றவர்கள், பாரதியார், பகத்சிங், சுப்பிரமணிய பாரதியார் போன்ற இன்னும் பல தலைவர்கள் சுதந்திரத்திற்காக தம் உயிரையே தந்து தியாகம் செய்தனர். பாரதியார் கூறியது போல, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற கனவு இன்று நம் கையில் நினைவாகி உள்ளது. நண்பர்களே, மாணவர்களாகிய நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நன்றாக படிக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், சாதி மத வேறுபாடுகளை தவிர்த்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஏன் சாதி மத வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும்? இந்தியா என்பது ஒரு நாடல்ல, பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல மதங்கள் என்று சேர்ந்து வரும் ஒரு அழகிய குடும்பமாகும். இன்று நம் மனதில் சுதந்திரத்தை சுவாசிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.